இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு, சிலுவை சுமந்தவர் சிலுவை சுமக்க அழைக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவை சுமந்தவர் சிலுவை சுமக்க அழைக்கிறார். இது என்ன தலைப்பு? அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரே, நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று அநேகர் கூறினாலும், சிலுவை சுமந்தவர் சிலுவை சுமக்க நம்மை அழைக்கத்தான் செய்கிறார். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 1 நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். நாம் அனைவரும் அறிந்த காரியம்தான். பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து கொல்கொதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டே நடந்து போனார். அந்த சிலுவையிலே அருமை இரட்சகராகிய இயேசு எதை சுமந்தார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும், சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படி என்றால் இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு சர்வலோகத்தின் பாவத்தை, நம் அனைவரின் பாவத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவைகளை தம்முடைய சொந்த சரீரத்தில் அவர் சுமந்தார். அத்தகைய பாவ பாரமுள்ள சிலுவையை நம்மையும் சுமக்க ஆண்டவர் அழைக்கிறாரா? இல்லை. பாவ பாரத்தை நம்மால் சுமக்க இயலாது. ஆகையால் தான் நம்முடைய பாவ பாரத்தை அவர் நமக்காக சுமந்து தீர்த்தார். சிலுவை சுமந்த இயேசு சிலுவை சுமக்க நம்மை அழைக்கிறார். ஆனாலும் பாவ சிலுவையாகிய பாரத்தை அல்ல, வேறு சில சுமைகளை சிலுவைகளாக நாம் சுமந்து அவரை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நான் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 முதல். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஓகே, 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷகர்கள் சொல்லுகிற இந்த காரியத்தை 3 சுவிசேஷ புத்தகத்திலிருந்து இணைத்து நான் பேச விரும்புகிறேன். இவன் ஒரு வாலிபன், இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு நியாய சாஸ்திரி. ஒரு சுவிசேஷகன் இவனை வாலிபன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இன்னொரு சுவிசேஷகன் இவனை தலைவன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இன்னொரு சுவிசேஷகன் இவனை நியாய சாஸ்திரி என்று குறிப்பிட்டிருக்கிறான். பாருங்க, 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இவன் இயேசுவினிடத்தில் வருகிறான், முழங்கால் படியிடுகிறான். 1. 2வது பாருங்க, இவன் இயேசுவினிடத்துல ஒரு காரியத்தை ஜெபத்தின் வாயிலாக அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரலோக பாக்கியத்தை பெற வேண்டும், நான் என்ன செய்ய? ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? இவன் ஒரு வாலிபன், இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு நியாய சாஸ்திரி, இவன் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அப்படி என்றால் ஜெப ஜீவியம் உள்ள நல்ல ஒரு வாலிபன் மட்டுமன்று, மற்றவர்களை போல அல்லது அநேகரை போல எனக்கு சுகம் தாரும் என்று இவன் கேட்கவில்லை, அல்லது வேறு ஏதோ சில காரியத்தை எனக்கு தாரும் என்று கேட்கவில்லை. இவன் கேட்பது பரலோக ராஜ்யத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்ய? இப்ப இயேசு சொல்லுகிறார் பாருங்க, தெரிந்த காரியம்தான். 10 கட்டளைகள், 10 கற்பனைகள், அதை தான் சொல்லுகிறார். நீ கொலை செய்யக்கூடாது,
விபசாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது, களவு செய்யக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண வேண்டும். இப்போ இது போன்ற 10 கட்டளைகளை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதற்கு அவன் கூறுகிறான், ஆண்டவரே, இவைகளை என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேனே. இப்போ நான் வரிசைப்படுத்துகிறேன் பாருங்க. 1, நன்றாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடியவன் தான் இந்த தலைவனாகிய வாலிபன். 2, நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ளவன் இந்த தலைவனாகிய வாலிபன். 3, கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிற இந்த தலைவனாகிய வாலிபன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டு நான் அதை கை கொண்டிருக்கிறேனே. அப்போ இயேசு சொல்லுகிறார் பாருங்க, 21ஆம் வசனத்தை பாருங்க. அவன் மீது அன்பு கூறுகிறார் ஆண்டவர். அன்பு கூர்ந்து தான் சொல்லுகிறார், ஒரு குறைவு இருக்குப்பா, உன்கிட்ட சொத்து நிறைய இருக்கு, ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு, அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு. அதுக்கு பிறகு சொல்றார், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்ப இதுவரைக்கும் அவன் சிலுவை எடுக்கவில்லை. ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்வு உடையவன் தான், நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையுடையவன் தான், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் தான். ஆனா இதுவரைக்கும் அவன் சிலுவை எடுக்கவில்லை. சொல்லுகிறார் ஆண்டவர், உன் ப்ராப்பர்ட்டியை விற்று வறியவர்களுக்கு கொடுத்து விடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பார்க்கிறான், இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இதை பிறருக்கு கொடு என்று சொல்லுகிறாரா? அதையும் தாண்டி சிலுவையாகிய பாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறாரா? இந்த இயேசுவும் வேண்டாம், நித்திய ஜீவனும் வேண்டாம், பின்வாங்கி போகிறான். துக்கத்தோடு அவன் போய்விடுகிறான். இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த நித்திய ஜீவன் வேண்டாம், பணத்தை இழக்க சொல்கிறாரே, சிலுவை எடுத்துக்கொள்ள சொல்கிறாரே, வேண்டாம் என்று துக்கத்தோடு போகிறான். நான் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லி வைத்தார், சேமிப்பு நமக்கு தேவைதான், அதிகப்படியான ஒரு சேமிப்பு நமக்கு அவசியம் இல்லை, அதை பரலோகத்திலேயே சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வேத பகுதியை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 பாருங்க. இவை அனைத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு, அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாகும். அப்போ பரலோகத்தில் எவ்வாறு நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, அவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்திலே பொக்கிஷமாக அது சேகரமாகிறது. அல்லேலூயா. ஓகே, இன்னொரு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இங்கும் ஒரு ஐஸ்வர்யவன் வருகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த இவன் இயேசுவுக்கு சீஷன் ஐஸ்வர்யவான் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஓகே, இங்க பாருங்க, இவன் ஒரு ஐஸ்வர்யவான், இவன் ஆண்டவருக்கு ஒரு அந்தரங்க சீஷன், இவன் பெயர் யோசேப்பு. இவன் தனக்கென கண்மலையிலே ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். ஆனால் இப்போ இயேசு மரிக்கிறார், தனக்கென வெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த புதிய கல்லறையை அவன் இயேசுவுக்கு கொடுக்கிறான். அப்போ இவனுடைய பணம், இவனுடைய ஐஸ்வர்யம், இவனுடைய செல்வம் இயேசுவுக்கு பயன்படுகிறது. நல்ல கவனிங்க. இதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம் ஒரு நியாய சாஸ்திரி. அப்போ அதை பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானை ஆண்டவர் வெறுக்கிறாரோ, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நிராகரிக்கிறாரோ என்பது போன்ற ஒரு எண்ணம் வருகிறது. இல்லை, அந்த பண ஆசை அவனுக்குள் இருக்கிறது,
பொருளாசை அவனுக்குள் இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆகையினால் தான் அதை விற்றுவிடு என்று ஆண்டவர் சொன்னார். அதனை தொடர்ந்து சிலுவை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவனுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயம் இந்த யோசேப்பை பாருங்க, இவனும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனால் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இயேசுவுக்கு பயன்படுத்துகிறான். அதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே பாருங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த 1ஆம் வசனத்தை பாருங்க. இவனும் ஐஸ்வர்யவான் தான். அங்கு போடப்பட்டிருக்கிறது சகேயு பெயர். அவனும் ஐஸ்வர்யவான் தான். இவனுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஆகையினால் காட்டத்தி மரத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறான். இயேசு வழியாக வந்தார். அதனை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இவன் 8ஆம் வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். நல்ல கவனிங்க. இவன் ஒரு ஐஸ்வர்யவான். நான் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவனுடைய மொத்த சொத்தின் மதிப்பு 1 crore என்று வைத்துக் கொள்வோம், 1 கோடி என்று வைத்துக் கொள்வோம். இப்போ இவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இப்போ இவனுடைய சொத்தின் மதிப்பு 50 லட்சம் ஆகிவிட்டது. இன்னொன்று பாருங்க, 10 லட்சம் ரூபாய் இவன் அநியாயமாக பிறரிடத்திலே வாங்கியிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் சொல்றான் 4 மடங்கை திரும்ப செலுத்தி விடுகிறேன். அப்போ 40 லட்சம். இப்போ இவனுடைய சொத்தின் மதிப்பை பாருங்க, வெறும் 10 லட்சம். இப்போ இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசுவால் அருளப்படுகிற ரட்சிப்பை இவன் பெற்றது நிமித்தம் 1 கோடி சொத்தின் மதிப்பு இப்பொழுது எவ்வளவு வந்திருக்கிறது? 10 லட்சமாக வந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் சிலுவை என்று குறிப்பிட விரும்புகிறேன் தெரியுமா? ஏற்கனவே வாசித்தோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான், கற்பனைகளை அவன் கை கொண்டிருந்தான், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற ஆவல் கொண்டிருந்தான், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான். ஆனால் தன்னுடைய பொருளையோ தன்னுடைய செல்வத்தையோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதிருந்தான். இந்த சூழலில் தான் ஆண்டவர் சொன்னார், அதை முதலாவது கொடுத்து விடு, அதனை தொடர்ந்து சிலுவை எடுத்துக்கொண்டு வா. அப்படி என்றால் இந்த இடத்துல சிலுவை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நல்ல கவனிங்க. அதுக்கு நான் சகேவையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், யோசேப்பையும் காண்பித்து கொடுத்தேன். சகையும் ஐஸ்வர்யவான் தான். ஆனால் தன்னுடைய சொத்தின் மதிப்பு 1 கோடியிலிருந்து 10 லட்சமாக குறைந்து விட்டது. அப்படி என்றால் இயேசுவுக்கு கொடுத்தது நிமித்தம், அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தது நிமித்தம், அல்லது ஊழியங்களுக்கு கொடுத்தது நிமித்தம் நமக்கு கொஞ்சம் பண பற்றாக்குறை அல்லது கொஞ்சம் கஷ்டம் வரும் பாருங்க, அதுதான் சிலுவை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எவ்வளவு இருக்கிறது அது முக்கியம் அல்ல. அதிகம் இருக்கிறதோ கொஞ்சம் இருக்கிறதோ அதிலே ஒரு பங்கை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோமே, அதிலே ஒரு பங்கை ஏழைகளுக்கு நாம் கொடுக்கிறோமே, அது நிமித்தம் நமக்கு கொஞ்சம் துன்பம் வருகிறது பாருங்க. அது நிமித்தம் நமக்கு வருகிற ஒரு பண பற்றாக்குறை, அது நிமித்தம் வருகிற கொஞ்சம் பண கஷ்டம் வருகிறது பாருங்க. அந்த பாடுகள், அந்த துன்பமாகிய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். சகேயு பாருங்க, சொத்தின் மதிப்பு குறைந்து விட்டது, ஆனால் ரட்சிப்பை பெறுகிறான், இயேசுவை ஃபாலோ பண்றான். அந்த இடத்துல அவனுக்கு அதுதான் சிலுவை. இந்த நியாயசாஸ்திரிக்கு எது சிலுவையாக ஆண்டவர் கொடுத்தான்? அந்த செல்வத்தை எல்லாவற்றையும் கொடுத்து விடு, அனைத்தையும். ஏன்னா அந்த அளவு அவனுக்கு பேராசை இருக்கிறது, எல்லாவற்றையும் கொடுத்து விடு. அப்படி என்றால் அவனுக்கு அந்த பணம் எல்லாம் போய்விட்டதுனால் எவ்வளவு கஷ்டப்படுவான். அந்த கஷ்டத்தை தான் ஆண்டவர் சிலுவையாக எடுத்துக்கொண்டு என்ன ஃபாலோ பண்ணு என்று சொன்னார். அவனால் முடியவில்லை, அவன் போய்விட்டான். யோசேப்பு கூட பாருங்க, தனக்கென்று வெட்டப்பட்டிருந்த ஒரு புதிய கல்லறை, அதை இயேசுவுக்கு அவன் கொடுத்து விட்டான். அதன் பின்னர் அவன் என்ன செய்திருப்பான்? தனக்கென்று இன்னொரு கல்லறை அவன் உருவாக்கி இருப்பான். அதற்கு கொஞ்சம் பண செலவு, பொருள் செலவு அவன் தேவைப்பட்டு இருக்கும். அப்படித்தானே? அப்போ ஆண்டவருக்காக நாம் கொடுத்தது நிமித்தம் நமக்கு ஒரு பற்றாக்குறைவு கொஞ்சம் வருகிறது பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் வருகிறது பாருங்க, அதுவே நமக்கு சிலுவை. அல்லேலூயா. அத்தகைய சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:38.
சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நல்ல கவனிங்க. தன் சிலுவையை, இன்னொரு சிலுவையை நான் எடுக்கக்கூடாது. என் சிலுவையை நீங்க எடுக்கக்கூடாது. அவரவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, மத்தேயு எழுதுகிறான் சிலுவையை எடுத்துக்கொண்டு, லூக்கா எழுதுகிறான் சிலுவையை சுமந்து கொண்டு. சரிதானே? சிலுவை சுமந்த இயேசு நமக்கென சில சிலுவைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது, அதை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்கு நடுவிலே அவரை பின்பற்ற வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2. இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16:24 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை மார்க் லூக்கா எப்படி எழுதுகிறாரு பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, நல்ல கவனிங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அந்த வேர்டு முக்கியம், அனுதினம், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரே இன்சிடென்ட் தான், ஒரே காரியம் தான் பேதுரு குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம். மத்தேயு சிலுவை எடுத்துக்கொண்டு என்று எழுதுகிறார். மார்க் எவ்வளவு காலம் சிலுவை எடுக்க வேண்டும், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு ஆண்டுகள் சிலுவை சுமக்க வேண்டும், அதுக்கு விடைதான் லூக்கா அனுதினமும், டெய்லி. அல்லேலூயா. யாரை பார்த்த ஆண்டவர் எதற்காக இதை கூறுகிறார் என்று சொன்னால், பிலிப்பு செசரியா, அந்த 2 வேத பகுதி வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16:13 வசனத்திலிருந்து வாசிங்க, 13லிருந்து 24 வரைக்கும் வாசிங்க. அதே காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லியிருக்கேன். இந்த 2 வேத பகுதி வாசித்து பாருங்க. பிலிப்பு செசரியா பட்டணங்கள் அருகே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் இயேசு கேட்கிறார் தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து, ஜனங்கள் என்ன யார் என்று கூறுகிறார்கள்? அப்பொழுது சீஷர்கள் கூறுகிறார்கள், ஆண்டவரே, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும் கூறுகிறார்கள். எல்லாருமே அன்மேரிடு தான். யோவான் ஸ்நானன் திருமணமாகாதவன், எலியா திருமணமாகாதவன், எரேமியா திருமணமாகாதவன், இப்போ இயேசுவாகி நீரும் திருமணமாகாதவர் தான். அதனால யோவான் ஸ்நானனை போல, எலியாவை போல, எரேமியாவை போல இவரும் திருமணமாகாத ஒரு ப்ராஃபட் என்றுதான் மக்கள் உண்மை கருதுகிறார்கள் என்று 12 சீடர்களும் கூறுகிறார்கள். அப்படிதான் இயேசு சொல்லுகிறார், சரி ஓகே பரவாயில்ல, உங்க ஒப்பீனியன் என்ன, நான் யாரு? 12 சீடர்களே நீங்க சொல்லுங்க, நான் யாரு? இப்பவும் 11 பேரும் அமைதியா இருக்கும் பொழுது இந்த சீமோன் பேதுரு தான் சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் சொல்லுகிறார், எப்ப மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு பெற்ற சீஷன் நீயே. அந்த மகிழ்ச்சியில் இயேசு சொல்லுகிறார், உன் மேலதான் என் சர்ச், என் சபையை நான் கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தான் நான் தருவேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் தான் ஆகிறது. இப்போ இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்து விடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்து விடுவோம். 21 வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்ப இயேசு சொல்லுகிறார், நாம் எருசலேமுக்கு போகிறோம். மூப்பர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்களெல்லாம் இயேசுவாகி என்னை பிடிப்பார்கள்,
பல பாடுகளுக்கு நான் உட்படுத்தப்படுவேன், கொல்லப்படுவேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன். இவ்வளோ காரியங்களை சொன்ன மாத்திரத்தில் பேதுரு இயேசுவை சற்று அப்புறம் அழைத்து கொண்டு போய் கடித்து கொள்கிறான். ஏன்? இப்பதான் நான் சொன்னேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனால் நீர் இப்பொழுது சொல்லுகிறீர், நான் பாடுபடுவேன் என்று சொல்லுகிறீரே, கொல்லப்படுவேன் என்று சொல்லுகிறீரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. அப்பதான் இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு தான் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தானே அவன் வெறுக்க வேண்டும், மட்டுமல்ல சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை லூக்கால பார்த்தோம், அனுதமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ இந்த இடத்துல எது சிலுவை என்று சொன்னால், பல பாடுபடுவது, கொல்லப்படுவது. பாயிண்ட் நம்பர் 1 எது சிலுவை என்று நான் சொன்னேன், நம்முடைய பணம் பொருளை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது நிமித்தம் நமக்கு ஒரு இழப்பு வருது பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் வருது பாருங்க, அதுதான் சிலுவை என்று நான் சொன்னேன். அதை சுமந்து அவரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் என்று நான் சொன்னேன். இப்போ 2வது பாயிண்ட்ல சிலுவை என்பது என்ன என்று சொன்னால், இது கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் சில பாடுகள் நமக்கு வர வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் சில அடிகள் நமக்கு வர வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் சிறைச்சாலை அனுபவம் கூட வர வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் கொல்லப்படுகிற சூழல் கூட வர வேண்டும். அதற்கு பயந்து இருந்தால் சிலுவையை நாம் எடுக்கவில்லை என்பதுதான் பொருள். அதற்கு பயம் நமக்கு இருந்தால் இன்னும் நாம் சிலுவை சுமக்க ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் பொருள். இந்த பேதுரு மரணம் என்ற உடனே பதறுகிறான், பல பாடுகள் என்ற உடனே பதறுகிறான். என்ன? சிலுவையினை எடுக்கல. அதுதான் இயேசு சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொள், சிலுவை சுமந்துகொள், என்னை பின்பற்றி என்று சொல்லுகிறார். ஆனால் இதே பேதுரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர், பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்னர் இந்த பாடுகளாகிய சிலுவை எடுத்துக்கொள்ளுகிறான், சிறைச்சாலையாகிய சிலுவை எடுத்துக்கொள்ளுகிறான், மரிக்கவும் தயார் என்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் எப்படி ஆண்டவரை ஃபாலோ பண்றான் பாருங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இந்த அவர்கள் யார் என்றால், பேதுருவை மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு அப்போஸ்தல கூட்டம். பேதுருவையும் அப்போஸ்தலரையும் இவர்கள் பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் காலை வரைக்கும் காவலிலே போடுகிறார்கள், சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். தைரியமாக போகிறான். இவன் தான் முன்பு சிலுவையை தூக்க பயப்பட்டான், இப்படி சிலுவை எடுத்துக்கொண்டான், தைரியமாக சிறைச்சாலைக்கு போகிறான். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17 அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். இங்கேயும் பேதுரு அவன் தலைமைத்துவத்தின் கீழ் இயங்குகிற ஒரு ஊழியக்கார குழு அனைவரும் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிறார்கள். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 40 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக, இயேசுவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், இவரு பேதுரு அடிக்கப்படுகிறான், அநேக ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், அடிகளை வாங்கி வெளியே வந்து சொல்கிறார்கள், இயேசுவின் நாமத்திற்காக நாங்கள் அடிபட்டது எங்களுக்கு பாக்கியம்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வீட்டில் போய் நீங்கள் வாசி பாருங்க. இது போலத்தான் பவுலும் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம் சிலுவை எடுத்துக்கொள்ளுகிறார்.
ஆண்டவருடைய ஊழியத்தை நிமித்தம் சிலுவையை அவர் சுமந்து கொள்ளுகிறார். வீட்டில் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 4 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அங்கு பவுல் எழுதுகிறார், இந்நேரம் வரைக்கும், அதாவது இந்த நிருபத்தை எழுதுகிற வரைக்கும் எனக்கு பசி இருக்கிறது என்று எழுதுகிறார், தாகம் இருக்கிறது என்று எழுதுகிறார், சரியான ஆடைகள் இல்லை என்று எழுதுகிறார், நான் குட்டப்பட்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார், தங்க எனக்கு வீடுகள் இல்லை என்று எழுதுகிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க, தெரிந்த வசனம் தான். அங்கு கூட பவுல் குறிப்பிடுகிறார், எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், 40க்கு 1 குறைய 39 வாரடிகளினால் 5 முறை நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் மிலாறுகளினால் நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், கல்லறியுண்டிருக்கிறேன், கப்பர் சேதம், பல காரியங்களை, அங்கு ஏராளமான காரியங்களை வரிசைப்படுத்துகிறார். இவை அனைத்தையும் அவன் சிலுவையாக்கி கொண்டுதான் ஆண்டவருக்காக செயல்படுகிறான். நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அநேக துன்பங்கள் வரத்தான் செய்யும், அநேக பாடுகள் வரத்தான் செய்யும். அடிகள் இல்லாமல், சிறைச்சாலை இல்லாமல், மரணம் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது சிலுவையை கீழே போட்டுவிட்டு ஊழியம் செய்வது. அதை ஆண்டவர் அங்கீகரிப்பவர் அல்லர். ஆகையினால் வேண்டுமென்றே நான் அடிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் கூறவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நாம் தைரியமாக செய்ய வேண்டும். அடிக்கப்படுகிற சூழலோ கொல்லப்படுகிற சூழலோ வந்தாலும் பயந்து ஓடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் சிலுவை எடுத்திருக்கிற ஊழியர்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் சிலுவையை சுமக்கிற ஊழியர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அதனால ஒரு பழைய கீர்த்தனை பாடல் ஈ நோட் 7-8. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடும் ஆவலாயும் மண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த பாடலின் வரிகளை பாருங்க. மா வலிய கோரமான வன் சிலுவையாக இருந்தாலும் அதை நான் ஆவலாய் சுமக்க வருகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? லெந்து காலத்திலே நாம் இருக்கிறோம். சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ சிலுவையிலே தொங்கினீர், ஓகே, எனக்கு தெரிந்தது தான். ஆனால் உமக்காக நீர் விட்டு சென்ற அந்த ஊழிய பணி நிமித்தம் மா வலிய கோரமான வன் சிலுவையை தூக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அதை நான் தூக்கி அதை நான் சுமந்து உமக்காக மறிக்க ஆயத்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பவுல் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை, கவனிங்க, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானவைகளை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் போதும். நல்ல கவனிங்க, என்ன சொல்ல வருகிறார் பவுல்? ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரத்தில் எவ்வளவு துன்பங்களை அடைந்தார், அதிலே கொஞ்சம் குறைய இப்பொழுதும் சபைக்காக
நான் அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறான். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். 10% 100% ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டார் என்றால், இப்போ பவுல் சொல்கிறான் அந்த அளவு இல்லை என்றாலும் ஒரு 30% ஆண்டவர் சிலுவையிலே அனுபவித்த அந்த 100%த்தில் நான் இன்றும் சபைக்காக ஒரு 30% துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் சிலுவை. சரிதானே? இன்றும் மக்களுக்காக, ஆண்டவரை மனுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவராஜ்யத்துக்கு மக்கள் கூட்டம் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சிரத்தைகள், நம்முடைய பாடுகள் அவரை போல இல்லை என்றாலும் ஒரு குறைவான பெர்சன்டேஜ் அவர் அனுபவித்த அந்த பாடுகளிலே குறைவானதை நான் அனுபவிக்கிறேன். அந்த அளவு நீங்களும் நானும் அனுபவித்து அவருடைய சிலுவையை சுமக்க அவர் நம்மை அழைக்கிறார். இன்னும் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கும் கூட பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். நல்ல கவனிங்க. என் சரீரத்தில் இயேசுவின் ஜீவன் விளங்கணும். என் சரீரத்தின் மூலமாக, என் செயல்பாட்டின் மூலமாக, என் பேச்சின் மூலமாக மக்களுக்குள் ஒரு ரட்சிப்பு வெளிப்படணும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். இதற்காக அவர் மரித்தாரே, அந்த மரணத்தை என் சரீரத்தில் எப்பொழுதும் நான் சுமந்து திரிகிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். எப்படி எனில், அது எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே, சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு, இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு, உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும், உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனா என் செயல்பாட்டின் மூலம், என் கிரியையின் மூலம், என் வார்த்தையின் மூலம் ஆண்டவருடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்கணும். அதுக்காக அவருக்காக எப்பொழுதும் நான் மரிக்க ஆயத்தம். அதைத்தான் சொல்ல வருகிறார். அதனால தான் அவருடைய மரணத்தை என் சரீரத்தில் சுமந்தே தெரிகிறேன், எப்பொழுதும் நான் மரிக்க ஆயத்தம் என்று சொல்ல வருகிறார். அப்போ நல்ல கவனிங்க. அன்றைக்கு ஆண்டவர் சிலுவையாகிய பாடுகளை சுமந்தாரே, அதே இயேசு அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சுமந்து என் பின்னாலே வரக்கடவன். ஆரம்பத்திலே தயங்கினான் பேதுரு. ஆனால் பெந்தை கோசை நாளிலே கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற பின்னர் சிலுவை எடுத்துக்கொண்டான், பின்பற்றினான். அதுபோலத்தான் பவுலையும் பாருங்க, எப்பொழுதும் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டான், பின்பற்றினான். அந்த இயேசு தான் அவருடைய பணிக்காக பாடுகளை, அவருடைய பணிக்காக என் மரணத்தை அங்கீகரிக்கக்கூடிய சிலுவைகளை நீங்கள் சுமக்க முடியுமா, ஆயத்தமா என்று கேட்கிறார். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 3, மூன்றாவது ஒரு சிலுவையை பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தை கவனிங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. துன்பமா, துயரமா, கவலையா, கஷ்டமா, குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, எல்லாரும் வாருங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நான் பிரசங்கம் பண்ணா என் பிரசங்கம் தப்பு. அப்படி அல்ல. இயேசு அப்படி கூறவில்லை. துன்பமா, துக்கமா, பல விதங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, வாழ்விலே இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களா, என்னிடத்திற்கு வாருங்கள். என்னிடத்தில் ஒரு நுகம் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு சிலுவை இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தருகிறேன். அது லேசானது தான், அது மெதுவானது தான். அதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். இதுதான் சரியான டாக்டரின். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணுவோம். அநேக வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது, அநேக துன்பங்கள் இருக்கத்தான் செய்யுது, அநேக பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இளைப்பாறுதல் இல்லாமல் அநேக வேளைகளிலே நம் கஷ்டத்தோடு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஏன்ட்ட ஒரு நுகம் இருக்குப்பா, ஏன்ட்ட ஒரு சிலுவை இருக்குமா, அதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க. உங்கள் பாரம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. என் பாரத்தை நீங்கள் சுமக்கும் போது உங்கள் ஆத்மாவில் நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், நல்ல ஒரு சமாதானம் இருக்கும். என் பாரம், என் நுகம் அது லேசானது தான், அது உங்களை கஷ்டப்படுத்தாது. அது ஒரு ஆவிக்குரிய நுகம், ஆவிக்குரிய ஒரு பாரம். அல்லேலூயா. வீட்டில் போய் நீங்கள் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மக்களுக்காகவே கவலைப்படுகிறவர் தான் இந்த பவுல். அவர் சொல்லுகிறார், சபைக்காக கவலைப்பட்டு என் சரீரம் ஒடுங்குகிறது என்று சொல்லுகிறார். அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2, 3, 4 இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. மக்களுக்காகவே அவர் பயப்படுகிறார். என்ன பயப்படுகிறார்? ஆதியிலே பிசாசாகிய அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டது. அதுபோல கொரிந்து சபையே கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்றும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை நின்றும் பிசாசு உன்னையும் கெடுத்து விடுவானோ, எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தின் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கிறதா? ஐயோ, என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கிறதே, கல்லூரிக்கு போயிருக்கிறதே, என்னுடைய கணவர் வேலைக்கு போயிருக்கிறாரே, ஏதோ ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விடக்கூடாது, ஆண்டவரே காத்து கொள்ளுங்க, பயமாக இருக்கிறது என்று ஜெபம் பண்ணுகிற நாம், ஐயோ என் பிள்ளையை பிசாசு கெடுத்து பாவத்திற்குள் ஆக்கி விடக்கூடாது, என் பிள்ளை இன்னும் இன்டர்நெட்ல தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, பிசாசு கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விசுவாசத்தில் நின்று என் பிள்ளையை கெடுத்து விடுமோ, எனக்கு பயமாக இருக்கிறது, என் பிள்ளையை நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்த பயம் என்னைக்காவது நமக்கு இருந்திருக்கா? பல வேளைகளிலே நம்முடைய பயங்கள் அனைத்தும் உலகம் சார்ந்த பயங்கள் தான். இந்த பவுலின் பயத்தை பாருங்க, அவன் எழுதியிருக்கிறான். 2 கொரிந்தியர் 11 நான் சொன்னேன் 2, 3, 4 இந்த வசனத்தை வாசி பாருங்க. கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்றும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை நின்றும் பிசாசு உங்களை கெடுத்து விடுவானோ, எனக்கு பயமா இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்கள். அங்கு பவுல் குறிப்பிடுகிறான், நான் முன்பே சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன்? கண்ணீரோடு சொல்லுகிறேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பூமிக்கு அடுத்தவைகளே அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுவல்ல, அவர்கள் சிலுவைக்கு பகைஞர், அவர்களுக்கு தேவன் வயிறு. நான் சொல்கிறேன், நம்முடைய குடியிருப்பு மேலே இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து கர்த்தராக இயேசு எப்பொழுது வருவார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதை சொல்லுகிற பொழுது அவனுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அவன் சொல்றான், நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் கூட அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 20:31 பாருங்க. இதே பவுல் சொல்லுகிறார், எபேசு பட்டணத்திலிருந்து மூப்பர்களை தன்னிடத்திற்கு வரவழைத்து அந்த மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், 3 வருடம் நான் உங்களோடு தங்கி இருந்து அவனுக்கு நான் கண்ணீரோடு புத்தி சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்போ புத்தி சொல்லுகிற பொழுதே பவுலின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இன்றைக்கு சொந்த குடும்பத்துக்கு கூட நம் கண்ணீரோடு அநேகர் புத்தி சொல்வதே கிடையாது. அநேக பெண்களினுடைய, அநேக மனைவிமார்களினுடைய கணவன் இன்றைக்கும் குடிவரியிலே தாக்கப்பட்டிருக்கிறார். கஞ்சா, இன்னும் புகைப்பிடித்தல், அநேக தீமையான காரியங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அதே போலத்தான் அநேகரின் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்வு. உண்மையான ஒரு தேவ பாரம் இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது ரட்சிக்கப்பட்ட யாரோ சிலர் இப்படிப்பட்ட மக்களை அணுகி புத்தி சொல்லும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அதான் ஒரு பாரமுள்ள ஒரு ஊழியம். சரிதானா? இன்னும் கூட பவுல் எழுதுகிறாரு பாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், நீங்கள் துக்கப்படும்படிக்கு இந்த நிருபத்தை எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை, உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும், வார்த்தை கவனிங்க, மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல் கடிதத்தை கொரிந்து சபைக்கு பவுல் எழுதிவிட்டார். 1 கொரிந்தியர். அதை வாசிக்கிறார்கள் மக்கள்.
மக்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்ன இந்த பவுல் தூரத்தில் இருக்கிறார், இன்னும் நம்மளை திட்டி திட்டி எழுதுகிறாரு. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறாரு, நீங்கள் விபசாரக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் வழக்கு என்று போகிறீர்களே, நம்மை திட்டுகிறாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பவில்லையா? அப்படி என்றால் நீங்கள் புத்தியினர், அறிவில்லாதவர்கள். தூரத்திற்கு போன பின்னரும் கடிதத்தின் வாயிலாக நமக்கு எழுதி புத்தி சொல்லுகிறேன், உபதேசம் பண்ணுகிறேன் என்கிற போர்வையிலே நம்மை திட்டி தீர்க்கிறாரு என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் கருதுகிறார்கள். அந்த செய்தி பவுலுக்கு எட்டுகிறது. இப்போ 2வது கடிதத்தை எழுதுகிறார் பவுல். அது 2வது கடிதத்தை எழுதுகிற பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல அவர் கூறுகிறார், முதல் கடிதத்தை நான் எழுதினேன், உங்களில் அநேகருக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஏதோ உங்களை நான் திட்டுகிறேன், என்னுடைய உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இல்லை இல்லை, நான் திட்டுகிறது போல உங்களுக்கு தெரிந்தாலும், என்னுடைய உபதேசம் சற்று கடினமானது போல தெரிந்தாலும், உங்கள் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் அதிக மன இடுக்கம் உள்ளவனாய், அதிக அன்புள்ளவனாய், அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அதிக கண்ணீரோட இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிரசங்கம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நான் எச்சரிப்பாய் போல்டா பேசுவது போல எழுதுவது போல இருந்தாலும் என் உள்ளத்தில் நான் அதை கண்ணீரோடு தான் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்போ கடிதம் எழுதுகிற பொழுதே பவுலின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 21:13. அங்கே அவன் சொல்கிறான், நான் எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லையா, என் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் தயார். இன்னும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அங்கேயும் பவுல் சொல்கிறான், தெசலோனிக்கே சபையே, உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க நான் மனதாயிருக்கிறேன். அப்போ நல்ல கவனிங்க, மக்களுக்காகவே கவலைப்பட, மக்களுக்காகவே பயப்பட, மக்களுக்காகவே கண்ணீர் வடிக்க, மக்களுக்காகவே மறிக்க ஒரு இதயம் பவுலுக்கு இருக்குமானால் அது சாதாரணமாக வந்துவிடுமா என்று சொன்னால் வராது. அது ஆண்டவருடைய ஒரு சுவிசேஷ பாரம், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு நுகம், ஒரு சிலுவை, ஒரு ஆத்தும பாரம். அதை நாம் பெறுகிற பொழுது தான் இத்தகைய அன்பு நமக்குள் கடந்து வருகிறது. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் நமக்காகத்தானே ஜெபம் பண்ணினார். அது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரராகிய நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறது? இரத்த நாளங்கள் கூட வெடித்து சிதறுகிறது, வியர்வையாக இரத்தம் தரையிலே வந்து விழுகிறது, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி ஜெபித்தார் என்று அந்த 4 சுவிசேஷ புத்தகத்தையும் வாசித்து பாருங்க. ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி ஜெபம் பண்ணுகிறார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். அப்ப இவ்வளவு ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார். எபிரேயாக்கியன் குறிப்பிடுகிறான், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணினாராம். அப்ப இவ்வளவு பாரம் எப்படி வருகிறது என்று சொன்னால் அதுதான் அவருக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய நுகம், ஆவிக்குரிய ஒரு பாரம். இந்த இயேசு பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். எருசலேம் சிட்டி அதனுடைய என்ட்ரன்ஸுக்கு வருகிறார். எருசலேம் நகரத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுது, ஏதோ 1 டிராப் 2 டிராப்ஸ் கண்ணீர் வடித்தார், அதுபோல் எழுதப்படவில்லை. கண்ணீர் விட்டு அழுது, கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறார். அதை தொடர்ந்து தான் அவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க கூடாதா, நீ மனம் திரும்ப கூடாதா? அப்போ கண்ணீரோடு அவர் ஒரு அழைப்பு சத்தத்தை எழுப்புகிறார். ஒரு கோழி செட்டை அடித்து குஞ்சுகளை அழைப்பது போல அவர் அழைக்கிறார். அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். கோழி தன் செட்டைகளை அடித்து குஞ்சுகளை எப்படி அழைக்கிறதோ அதுபோல எருசலேமே நான் உன்னை அழைக்கிறேன். ஒரு அங்கலாய்ப்பின் தொனி, ஒரு அழுகுரலை, ஒரு ஆதங்க குரலை ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்துகிறார். இதை அப்படியே வாழ்ந்து காட்டுகிறான் அவன்தான் பவுல். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாரம் வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் ஜீசஸ் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஒரு நுகம் இருக்கிறதே, உங்கள்கிட்ட ஒரு பாரம் இருக்கிறதே, அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் வாசி பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஒரு பாரத்தை அங்கே பெற்றுக்கொண்டாங்க. அநேகருக்குள் இந்த பாரம் இல்லாதபடியினால்தான் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியவில்லை.
அநேகருக்குள் இந்த பாரம் இல்லாதபடியினால்தான் அநேகர் தங்களுடைய கணவனை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியவில்லை. அநேகருக்குள் இந்த பாரம் இல்லாதபடியினால்தான் தங்கள் சொந்த குடும்பத்தை கூட, சொந்த உறவுகளை கூட கர்த்தருக்குள் வழிநடத்த அவர்களால் முடியவில்லை. அநேகருக்குள் இந்த பாரம் இல்லாதபடியினால்தான் அநேக மக்களோடு பேசுகிற பொழுதும் சுவிசேஷத்தை கடத்த முடியவில்லை. நல்லா தெரியும், ஒரு மனிதன் மரித்து போனால் அவன் பாதாளமோ பரதீசோ போக வேண்டும், நல்லா நமக்கு தெரியும். அதுபோல இயேசு வந்து விட்டால் ஒரு மனிதன் பரலோகமோ நரகமோ போக வேண்டும், நல்லா நமக்கு தெரியும். ஆனாலும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்க்கும் பொழுது அவனிடத்திலே பேசுகிறோம். ஆனாலும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு இன்னும் சரியான பாரம் இல்லையே. சரிதானா? இத்தகைய ஒரு ஆத்ம பாரமாகிய ஒரு சிலுவையை அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெறுகிற பொழுது அது நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும், அது நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும், அது நம்மை கசக்கி கொண்டே இருக்கும். சரீர பிரகாரமாக அல்ல, உளப்பூர்வமாக உள்ளான மனுஷியிலே அது ஒரு ஆத்ம வேதனை அது நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அந்த ஆத்ம வேதனையோடு தான் பிறரை பார்க்கும் பொழுதே ஒரு கவலை, பிறரை பார்க்கும் பொழுதே ஒரு பயம், ஆவிக்குரிய ஒரு பயம், இவர்கள் கெட்டு போய்விடுவார்களோ என்கிற பயம், அவர்களை பார்க்கும் பொழுதே ஒரு கண்ணீரோடு புத்தி சொல்லக்கூடிய ஒரு கிருபை. ஐயோ, இந்த மக்களுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, காஸ்பலை அறிவித்து தான் ஆகணும் என்கிற ஒரு வேகம். இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர் தான் அழைக்கிறார். நீங்கள் ஏன் உலகத்துக்காக வருத்தப்பட்டு குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை வருத்தப்பட்டு உங்கள் இழைப்புள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, என்னிடத்திற்கு வாருங்கள். ஏன்ட்ட ஒரு நுகம் இருக்குது, ஏன்ட்ட ஒரு சிலுவை இருக்குது, ஏன்ட்ட ஒரு ஆவிக்குரிய பாரம் இருக்குது. அதை சுமந்து போங்க. அது லேசானது தான், அது மெதுவானது தான். அது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறலை தரும், உங்களையும் அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்தும். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4 வாசிக்கலாம். 4வது ஒரு சிலுவையை பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, கவனிங்க, 2 காரியங்களை தள்ளிவிட்டு, ஒன்று பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, அடுத்தது பாருங்க, நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. பாரம் சொல்லுகிறோமே, குடும்ப பாரம் தாங்க முடியவில்லை, பெற்றோரின் பாரம், பக்கத்து வீட்டாரின் பிரச்சனை, பிள்ளைகளின் பிரச்சனை, வியாதியின் கொடூரம், ஒரே பாரம் என்று சொல்லுகிறோமே, அதை நம்ம என்ன செய்யணும்னா சுமக்கக்கூடாதான், அப்படி தள்ளி விட்டுறணுமா. அல்லேலூயா. அதுபோல் அடுத்தது பாருங்கள், இன்னொன்னையும் தள்ளி விடணுமா. எதை தள்ளி விடணுமா? பாவத்தையும் தள்ளி விட்டுறணுமா. இன்டர்நெட்டில் கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பிரசங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத ஒரு அருவருப்பான ஒரு காட்சி வருகிறது, உடனே என்ன செஞ்சிடணுமா? தள்ளி விட்டு விட வேண்டியது தான். அல்லேலூயா. அப்போ பாரத்தையும், நம்மை நெருக்குகிற பாரத்தையும் தள்ளி விட்டுறணும், நம்மை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுறணும். 2ஐயும் தள்ளி விட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமையாய் ஓடக்கடவும். அப்போ பாரங்களையும் தள்ளிவிட்டு விட வேண்டும், பாவத்தையும் தள்ளிவிட்டு விட வேண்டும். 2ஐயும் தள்ளிவிட்டு விட்டு நமக்குள் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தாரே, அவர்தானே அந்த விசுவாசத்தை நமக்குள் வளர்த்து கொண்டு வருகிறார். மரண நேரத்தில் அல்லது வருகை நேரத்தில் அந்த விசுவாசத்தை முடிய செய்வார். அப்போ நமக்குள் விசுவாசத்தை ஆரம்பித்து வைக்கிறவரும் அவர்தான், அதை வளர்க்கிறவரும் அவர்தான், அதை முடிய செய்கிறவரும் அவர்தான். அந்த இயேசு பாருங்க, நமக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையாய் நாம் என்ன செய்யணுமா? ஓட வேண்டுமா. நம்முடைய ரவி எட்வின் சார் அவங்க தங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ட்ராக், அப்படி தானே, ஒரு MBBS, அப்புறம் MD, அப்புறம் DM, அப்படி ஒவ்வொரு படிப்பாக சொன்னால் கார்டியாலஜிஸ்டாக மாறிட்டாங்க. அந்த ட்ராக்கில் இப்போ நான் ஓட முடியுமா? ஓட முடியாது. சரிதானே? ஏன் ட்ராக்கில் இப்போ சார் ஓட முடியுமா? ஓட முடியாது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையாக ஓடணும். ஒவ்வொருவருக்கும் ட்ராக் வித்தியாசமாக இருக்கும். நான் அவங்க ட்ராக்கில் ஓடணும் அப்படி நினைக்கக்கூடாது, அவங்க ஏன் ட்ராக்கில் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ட்ராக் மாறி ஓடினா நம்ம அவுட்டு தான்.
ரன்னிங் ரேஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ட்ராக்கில் ஓடுறாங்க. ட்ராக் மாதிரி ஓடினா ப்ரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. எனக்கு என்ன ட்ராக் இருக்கோ அந்த ட்ராக்கில் தான் நான் ஓடணும். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு தவறாக புரிய வாய்ப்பு இருக்கும், தவறாக புரியாதீங்க. நல்லா கவனிங்க. என் கணவனை ஆண்டவர் சீக்கிரத்தில் எடுத்துட்டாரு, என்ன செய்ய முடியும்? அதுதான் என் ட்ராக், நான் அதில் ஓடி தான் ஆகணும். என் மனைவி ஆண்டவர் எடுத்துட்டாரு, அந்த ட்ராக்கில் நான் ஓடி தான் ஆகணும். என் பிள்ளை ஆண்டவர் எடுத்துட்டாரு, அந்த ட்ராக்கில் ஓடி தான் ஆகணும். எனக்கு ஒரு அப்நார்மல் சைல்டு இருக்குது, என்ன செய்ய முடியும்? அந்த ட்ராக்கில் ஓடி தான் ஆகணும். நல்லா கவனிங்க. அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்க, அந்த ட்ராக்கில் நான் ஓடலாமா? அப்படிலாம் ஓட முடியாது. ஆண்டவர் நமக்கு நன்மை தருகிறவர், அற்புதங்கள் செய்வார், எல்லாம் ஓகே. ஆனால் அதே சமயம் சில நன்மைகள் கடைசி வரைக்கும் நான் பெற முடியாமல்லாம் இருக்கலாம். அவரவருக்கு ஆண்டவர் என்ன ட்ராக் வச்சுருக்கிறாரோ அந்த ட்ராக்கில் தான் நம்ம ஓடணும். அவரவருக்கு ஆண்டவர் பகிர்ந்த அந்த அளவின்படியில் தான் நம்ம பொறுமையோடு ஓடணும். அந்த ஓட்டத்தில் நமக்கு அவசியமானது பொறுமையே. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, அவர் அதாவது இயேசு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, வார்த்தை முக்கியம், கவனிங்க, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், ரொம்ப முக்கியம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, வார்த்தை கவனிங்க, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். கவனிங்க, இங்கு இயேசுவை குறித்து சபையாகி நமக்கு எபிரேயாக்கியர் என்ன எழுதுகிறார்னா, ஏற்கனவே சொன்ன ஒன்று, பாரத்தை தள்ளிவிட்டு விட வேண்டும், பாவத்தையும் தள்ளிவிட்டு விட வேண்டும். அதனை தொடர்ந்து 2, நமக்கு அவர் நியமித்திருக்கிற அந்த ட்ராக்கில் பொறுமையாய் ஓடணும். 3, இந்த இயேசு அவர் என்ன செஞ்சாரா, தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம், அது என்னன்னா, நான் மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பேன். இதுதான் இயேசுவுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். அதையே கருத்தில் கொண்டு அவமானத்தை அவர் எண்ணலையா, அந்த அவமானமாகிய சிலுவையை அவர் சகித்து ஓடினாராம். கரங்களை தட்டோடு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு அட்வைஸ். என்ன அட்வைஸ்? தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் இளைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, பாருங்க, பலவிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசியில் இந்த எபிரேயாக்கியன் எப்படி முடிக்கிறார்னா, அநேக விபரீதமான கஷ்டங்கள், விபரீதமான அவமானங்கள், அப்படிப்பட்ட சிலுவையை சகித்த அந்த இயேசுவையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா, இந்த இயேசு தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. என்னன்னா, நான் ஒரு நாள் மரிப்பேன், அப்புறம் உயிரோடு எழுந்திருப்பேன், அதனை தொடர்ந்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் அமர்ந்திருப்பேன். இந்த சந்தோஷத்தை மனதில் வைத்து அவர் சிலுவையை சுமக்கிற போதும், அவர் விசாரிக்கிற அந்த விசாரணையின் போதும், அவர் சிலுவையில் அறையப்படுகிற போதும், தமக்கு முன்பாக இருந்த அந்த அவமானங்களை எல்லாம், அநேக விபரீதமான காரியங்களை எல்லாம், அந்த சிலுவைகளை எல்லாம் அவர் சகித்து அந்த சிலுவையாகிய அவமானங்களை சகிக்கும் போதும், அந்த விபரீதமான நிகழ்வுகள், வேலைக்காரர் கூட கன்னத்திலே அறைந்தார்களே, அந்த விபரீதமான நிகழ்வுகள் எல்லாம் சகிக்கிற போதும் அவர் கண்களுக்கு முன்பதாக தெரிந்தது ஒன்றுதான், என் மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பிதாவின் வலது பார்சத்தில் போய் நான் அமர்ந்திருப்பேன். அந்த சந்தோஷத்தை எண்ணியே ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தது போல அவரை நாம் நினைத்து நாமும் அநேக அவமானங்கள் நம்மை சூழ வந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அநேக விபரீதமான சம்பவங்கள் வரத்தான் செய்யும். அப்பொழுதெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. மாறாக நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நானும் ஒரு நாள் இயேசு அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திலே அமர்வேன். இந்த சந்தோஷத்தை எண்ணி அவமானமாகிய சிலுவையை நாம் சகித்து, அநேக விபரீதங்களாகிய சிலுவையை நாம் சகித்து ட்ராக்கில் ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடிச்சிடணும். கரங்களை தட்டி அளவுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாமாலை பாடல், மரண வீடுகளிலே பாடப்படுகிற பாடலை பாடுகிறீர்களே என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மரண வீடுகளே பாடப்படுகிற பாடல் கிடையாது. அவரோடு ஐக்கியப்பட வைக்கிற ஒரு நல்ல பாடல் தான். ஜி ஷார்ப். ஜீசஸ்
அண்டை கர்த்தரே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும் என் ஆவல் என்றுமே உம் அண்டை கர்த்தரே உம் அண்டை கர்த்தரே நான் சேர்வதே தாசன் யாக்கோபை போல் காலத்தில் தீக்கற்று கல்லின் மேல் தூங்குகையில் எந்தன் கனாவிலே உம் அண்டை கர்த்தரே உம் அண்டை கர்த்தரே இருப்பேனே நீர் என்னை நடத்தும் பாதை எல்லாம் விண் எட்டும் ஏடி போல் வீழங்குமா தூதர் அழைப்பாரே உம் அண்டை கர்த்தரே உம் அண்டை கர்த்தரே நான் சேர்வதே வீழித்து உம்மையே நான் துதிப்பேன் எந்துயர் கல்லை உம் வீடாக்குவே என் துன்பத்தாலுமே உம் அண்டை கர்த்தரே உம் அண்டை கர்த்தரே நான் சேர்வேனே. அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இப்பொழுதே வாசித்து விடுவோமே. யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், பேச வேண்டியவைகளை உனக்கு போதிப்பேன் என்றார். நல்ல கவனிங்க. இந்த மோசே குறிப்பிடுகிறான், சரியாக பேச முடியாதே, திக்குவாயனாக இருக்கிறேனே, மந்த நாவு உள்ளவனாக இருக்கிறேனே. இப்ப ஆண்டவர் சொல்கிறார், அநேக குறைவுள்ள உறுப்புகளை உடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை உண்டாக்கியவர் யார் தெரியுமா? நான் தான். கால்கள் கரங்கள் செயலற்றவர்களாக
பிறக்கிறார்களே, யார் உண்டாக்கினது? நான் தான். பார்வை உள்ளவனை நான் தான் உண்டாக்கினேன், பார்வை இல்லாதவனை நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன், ஊமையனையும் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன், செவிடையும் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன். இந்த காரியங்களை பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் தான் உருவாக்குகிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுலாகிய நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுல் 3 முறை ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு விடுதலை அருளவில்லை. மாறாக அந்த பலவீனத்திலேயே கிருபை கொடுத்து கடைசி வரைக்கும் ஜெயமாக நடத்தினார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, வீணாக வாழ்க்கையை அழுதே கழித்து விடாதிருங்கள். ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்று கடைசி வரைக்கும் கவலையிலேயே வாழ்ந்து ஒரு ஏக்கத்தோட வாழ்வை முடித்து விடாதிருங்கள். எது இருக்கிறதோ அதில் ஒரு மன நிறைவுள்ளவர்களாய் உங்களுக்கென நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடிங்க. ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. எவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ தேவனிடத்தில் கேளுங்கள், தருவார். தேவனிடத்தில் கேட்டும் தரவில்லை என்றால் பரவாயில்லை, அவர் எனக்கு அனுமதித்த சிலுவைகள் என்று அதை சகித்து ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுங்கள். வாழ்க்கையும் ஜெயமாக இருக்கும். உங்களை கொண்டும் ஆண்டவர் உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிக்கவும் முடியும். அல்லேலூயா. ஆகினால கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்க, அவருக்காக பெரிய காரியங்களும் செய்ய பிரயாசப்படுங்க. சிலுவை சுமந்த இயேசு சிலுவை சுமக்க நம்ம அழைக்கிறார். 1 or 2 minutes தான். 3 வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எழுதி கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. இங்கு பவுல் குறிப்பிடுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனிமேல் நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு? தன்னுடைய பழைய மனுஷனை பிடித்து இந்த பவுல் சிலுவையில் அறைந்து கொலை செய்திருக்கிறான். சிலுவை சுமந்த இயேசு சிலுவை சுமக்க மட்டுமல்ல, சிலுவை சுமந்த இயேசு சிலுவையில் அறையப்படவும் உன்னை அழைக்கிறார். உன்னை சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? என்னை சிலுவையிலே நான் அறைந்திருக்கிறேனா? நான் என்னை சிலுவையிலே இன்னும் அறையவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பேன். நீங்கள் உங்களை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறுபடியும் நீங்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்க பழைய மனுஷனை களைந்து, உங்க பழைய மனுஷியை களைந்து சிலுவையிலே அறைய இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எழுதி கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5:24. அங்கு பவுல் குறிப்பிடுகிறான், நான் என் ஆசைகளையும் என் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். சிலுவை சுமந்த இயேசு சிலுவையை சுமக்க மட்டுமல்ல, உங்க ஆசையையும் உங்க மாம்ச இச்சையையும் சிலுவையில் அறைய உங்களை அழைக்கிறார். எவ்வளவு பேர் சொல்ல முடியும், ஒரு பெண்ணை நான் இச்சையோடு பார்க்க என்னால் முடியாதுப்பா, நான் பார்க்கிறேன் ஆனால் இச்சை உணர்வுலாம் எனக்கு வராது. எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? ஆபாசமான காரியத்தை பார்த்தா கூட இச்சையில எனக்கு வராது, அப்படியே நான் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளோ பேராலும் சொல்ல முடியும்? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசையையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எந்த காலத்தில் இருக்கோம்? சீக்கிரத்தில் இந்த மந்தோட முடிய போகுது. 20ஆம் தேதி நம்ம ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட போகிறோம். சிலுவை சுமந்த இயேசு சிலுவை எடுத்துக்கொள்ள மட்டுமல்ல, சிலுவை சுமக்க மட்டுமல்ல, நம்முடைய ஆசையையும் இச்சையையும் மாம்சத்தையும் அதில் அறையவும் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:14 பாருங்க. கலாத்தியர் 6:14. நாம் சொல்லுகிறோமே, இன்றைக்கு
உலகத்தில் எங்கு திரும்பினாலும் பாவம் தானே இருக்கிறது. எப்படி ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும்? அங்கு பவுல் குறிப்பிட்டிருக்கிறார், நான் உலகத்தையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டேன். கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். சிலுவை சுமந்த இயேசு சிலுவை சுமக்க நம்ம அழைக்கிறார். சிலுவை சுமந்த இயேசு சிலுவையில் அறையப்பட நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்ல பிரசன்னம் நம்ம மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்கோங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்படியே இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த தலைவனை பார்த்து சொன்னீர், எல்லாவற்றையும் விற்று தருத்திற்கு கொடுத்துருப்பா, பின்பு என்னை வந்து பின்பற்று. ஆண்டவருக்காக, ஆண்டவரே எனக்கு ரொம்ப இருக்கோ கொஞ்சம் இருக்கோ அது ரெண்டாவது, இருக்கிறதுல எதையாவது உங்களுக்கு நான் தருவேன், அதில் எனக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படும், அந்த சிலுவையை நான் சுமக்க தயார். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஒரு சிலுவை. ஆண்டவரே, உங்கள் ஊழியத்து நிமித்தம் பல பாடு வந்தாலும், என் மரணமே வந்தாலும் பரவாயில்ல, அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நான் தியாகத்தோடு உமக்காக செயல்பட நான் முன் வருகிறேன். ஆண்டவரே, நெக்ஸ்ட் சிலுவை பாருங்க. அப்படியே கண்களை மூடிக்கோங்க, இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு நுகமாகிய பாரம் இருக்கிறதே, ஒரு நுகமாகிய சிலுவை இருக்கிறதே, ஒரு ஆத்தும பாரம், அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. பாரத்தோடு என் பிள்ளைகளை உம்மண்டைக்கு திருப்ப அது எனக்கு உபயோகமாக இருக்குமே. ஃபோர்த்து, நான்காவது ஒரு பாயிண்ட், நான்காவது ஒரு சிலுவை. எபிரேயர் 12:1-2-3. அநேக மக்கள் என்னை அவமானமாக பேசுகிறார்களே, பரிகசிக்கிறார்களே, நிந்திக்கிறார்களே, இன்னும் பலவிதமான விபரீதமான காரியங்கள் என் குடும்பத்திலே வந்துடுது. திடீர்னு ஆக்சிடென்ட் வந்துடுது, திடீர்னு கணவன், திடீர்னு மனைவி, திடீர்னு பிள்ளை மரித்து போய் விடுகிறது, விபரீதமான முடிவுகள், விபரீதமான நிகழ்வுகள் வந்துடுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. பரவாயில்ல ஆண்டவரே, அந்த சிலுவையை சகித்தது போல நான் சகித்து, எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம், ஒரு நாள் இயேசு அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தில் நான் வருவேன், இதை எண்ணி எண்ணி இயேசுவே ஃபாலோ பண்ணி வாழ எனக்கு கிருபை தாங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதுபோல பவுலின் அனுபவத்தை போல சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, என் பழைய மனுஷனை நான் களைந்து சிலுவையில் அறைகிறேன். ஆண்டவரே, உலகத்தையே பிடித்து சிலுவையில் அறைகிறேன். ஆண்டவரே, என் ஆசை மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைகிறேன். ஆண்டவரே, சிலுவை சுமந்த ஆண்டவரே, உங்க சிலுவையை நான் சுமக்கிறேன், அதில் அறையப்படவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்திலே உப்பாக வெளிச்சமாக ஜெயமுள்ள வாழ்வு வாழ என்னை தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், அங்கீகரியும் நல்ல பிதாவே, ஆமென்.